கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சலன் ரெபேக்கா. நாங்கள் கெர்கம்பாக்கம்லேருந்து வரோம். 2019 எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 2023 ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. ஸோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலியமாக ஐயா வந்து பார்க்கும்போது ஐயா ப்ரேயர் பண்ணி நிறைய அங்கலாய்ப்புகள் நிறைய கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பிக்கையாக என்ன பண்ணேன், ஐயா சொன்னபடி இங்கே வார ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். முடிச்சுட்டு போகும்போதே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளாக சால்வ் ஆகிட்டே வந்தது. அதே போல் கடவுள் வந்துட்டு 24 ஆலிவர் எங்களுக்கு நான் இதுவை கொடுத்தாங்க. ஐயா சொன்னபடியே கடவுள் அவங்க மூலியமாக பேசி எங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தையின்படி நாங்கள் அதை வார்த்தையை நாங்கள் பிடித்து ப்ரேயர் பண்ணோம். அதே போல் எங்களுக்காக இந்த மினிஸ்ட்ரியில் இருக்க ஒவ்வொருத்தரும் ப்ரேயர் பண்ணாங்க. அது நிமித்தமாய் 2024 அக்டோபர் எங்களுக்கு மகன் பிறந்தாங்க. அதையுமே நாங்கள் வந்து நடந்ததுக்கப்புறம் ஐயா வந்து பார்க்கும்போது ஐயா வந்து கரெக்டாக சொன்னாங்க. கடவுள் பேசினாங்க, அவங்க மூலியமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன், ஒரு வெள்ளிக்கிழமை உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் கடவுள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் மகன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் டெலிவரியில் பிறக்க கிருபை செய்தாங்க. கொடான கொடி நன்றி. அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 அதிகாரம் 10 வசனம் வரை. தலைப்பு நீர் பாராட்டின அன்பு. இந்த அன்பானது கல்வாரி சிலுவிலே வெளிப்பட்டது. 7 கண்ட மனிதனிலும் வெளிப்படலை, மனுஷிலும் வெளிப்படலை, இயேசுவோட சீசன்லையும் வெளிப்படலை, ஊழியக்காரே வெளிப்படலை, தீர்க்கதரிசியே வெளிப்படலை. அப்படி ஆனால் இயேசுவிற்கு தான் வெளிப்பட்டது. அதுதான் எங்களுக்கு பாராட்டுறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 அதிகாரம் 1-10 வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் தப்பி கரை சேர்த்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் என்றால், அப்போஸ்தலர் பவுல் தப்பி கரை சேர்ந்த பின்பு மெலித்தா தீவு என்று அறிந்தோம். அந்த அந்நீராகிய அந்த தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சமில்லை. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அதான் அன்பு. மழை குளிர். அப்போ அவங்கள இயேசு ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். அதனால் தான் மழைக்காக குளிருக்காகவும் அங்கே அவர்கள் கடல் பிரயாணத்தில் தப்பி கரை சேர்ந்த பிறகு மழைக்காக குளிருக்காகவும் அவங்க அனல் மூட்டி அவர்களை சேர்த்து கொண்டார்கள். அதான் அன்பு. மழை குளிர் அந்த மத்தியிலே தப்பி கரை சேர்ந்த பின்பு, கடல் பிரயாணத்தில் பல சேர்ந்த பின்பு அந்நீராக அந்த தீவார் எங்கள் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பற்றியிருந்த மழைக்காகவும் குளிர்க்காகவும் அவர் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அதான் கிறிஸ்தின் அன்பு. சிலுவையிலே இந்த அன்பு தான் வெளிப்பட்டது. 7 கண்ட மக்களுக்காக வீட்டை கொடுத்தார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி அவர் ரத்தம் செஞ்சு விட்டார். அதே போல் இந்த வெளித்தா இந்த தீவுக்குள்ளே இங்கே போகும்போது அந்த தீவார் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த அந்நியராக அந்த தீவார் பாராட்டின அன்பு அங்கே அந்த வேலைகளே மழைக்காகவும் குளிர்க்காகவும் அந்த நெருப்பை போட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை ஆறி அந்த நெருப்பு மேல் போடுகையில் ஒரு விரிய பாம்பு அனல் உரைத்து புறக்கட்டு அவருடைய கையை கவ்வி கொண்டது. அப்போது விஷப்பூச்சம் கையிலே தொங்குகிறதை அந்நீராக இந்த தீவார் காண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகம் இல்லை, இவர் சவுத்திலிருந்து தப்பி வந்து பலியானது பிழைக்கவில்லை என்று தாங்களே சொல்லிக் கொண்டார்கள். அந்த விடவாம்சத்துக்கு கூட அந்த தீவார் என்ன செய்தார்கள், இவன் சமுத்திரத்தை தப்பி வந்த பிறகு
கொலை பாதகன் என்று அவரு சொல்லிக் கொண்டார். இன்னைக்கு வருவார் ஹாஸ்பிட்டலில் வியாதியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, சரி இவன் செய்த பாவம், இவன் செய்த கொடுமை, இவன் செய்த அக்கறம், செய்த பிரச்சாரம், இவன் திருடன், அதனால்தான் இவருக்கு இந்த வியாதி, இந்த தீங்கு உலகங்களும் சொல்வார்கள். அதே போல் இந்த தீவாரும் சொல்லிக் கொண்டார்கள். அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கும்போது அவர் அந்த பூச்சியை தீவிலே உதறி பெற்று ஒரு சிகாராக இருந்தார். ஏன்னா பவுலுடைய திறன் பாலுவர திருவிழை ரத்தம் பாதிக்கிட்ட 24 வருடம் தான் பவுல் உலகத்தை கலக்கிறவர்கள் உலகத்தை கலக்கிறார். சுவிசேஷம் 7 கண்டத்திலும் சேத்தை கொண்டு கலக்கிறார். தேவன் அவளை உடைத்தபடியால் அவளை எல்லா கண்டங்களையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். அவன் எப்போதும் இது ரத்தம் பாதிக்கிட்டே இருந்தது. அவருடைய எப்போது சவுல் பவுலாக மாற்றப்பட்டதோ அந்த மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய இருந்த யுக்தியை போய்விட்டார். அவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பன்னு சொல்கிற நல்லதா, நம்முடைய யுக்தியை போயிருக்கானா போகலையா? இன்றைக்கு அன்னோட மனம் திரும்பிட்ட அந்த யுக்தியை இருக்கிறான். யூதாசு என்ற பாம்பு இருக்கு, மதத்த பாம்பு இருக்கு, அப்போ இப்படி இருக்கு. சுவிசேஷ பாம்பு இருக்கு, சுவிசேஷ யுவான பாம்பு இருக்கு. அப்போ இப்படி அந்த ஊழியம் வளரும், அந்த ஊழியம் காட்டப்படாது. ஆனால் பவுல் என்னைக்கு மறந்துட்டாரோ கிறிஸ்துவனுக்கு ஜீவன், சாவினுக்கு ஆதாயம் என்று சொன்னார். கிறிஸ்துவ அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்கிறார். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அதான் அங்கே பார்க்குறோம். எங்களுக்கு பாராட்டிய அன்பு. ஏன் அந்த தீவாறு பவுலுக்கும் அந்த கப்பல் யாத்திரை அவ்வளோ விறகுகளை கொண்டு வர்றாங்க, நெருப்பு போட்டுறாங்க, அவ்வளோ மழை குளிர், பலலாம் கட்டல் பிரயாணம், அவரை சேர்த்து கொண்டார்கள், அடல் ஊட்டினார்கள். அதான கிறிஸ்துவின் அன்பு அந்த மெல்தா தீவார்களுக்கு கேள்விப்பட்டது. அந்த மெல்தா தீவார் எப்படி அன்பு பாராட்டுறாங்க? நம்மளோட ஒரு சபையில் ஐக்கியமாக இருக்கும், 50 பேர் இருக்கும், 100 பேர் இருக்கும், 1 லட்சம் இருக்கலாம். நம்மளோட அந்த அன்பு இருக்கா? ஓ நிக்கவா சமானாதியா, அன்பு இல்லையே, அன்பு இல்லையே. யூதாஸ் மாதிரியை காட்டி கொடுத்த அன்பு இருக்கா? மருதத்த அன்பு இருக்கா? இல்லை, அது கிறிஸ்து அன்பு இல்லையே. இருந்தால் நெல்தா தீவுள்ள மக்கள் இந்த அன்பு பாராட்டினார்கள். அது பாராட்டிய அன்பு கொண்டா தீ அனல் போட்டுறாங்க, பல நாட்களாக குளிருக்காக அந்த நடுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அனல் மூட்டி ஒரு புது உற்சாகத்தை காண முடிஞ்சு அதை நெருக்கலாம். எப்படி இயேசுவோட யூதாஸ் இருந்ததை காட்டி கொடுக்க பாம்பாண்டான, பேருந்து மறுதளிக்கிற பாம்பாண்டான, சிலுவையிலே அந்த பொய் சாட்சி சொல்லுகளா இருந்தாங்களே, என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சில ஊழியத்தை இப்போ சுவிசேஷ பாம்பு, அது பாம்பு தான். பேத்தாலும் சுவிசேஷகர் பாம்பு இருக்கிறாங்க. அதே போல் அப்போஸ் பாம்பாக இருக்காங்க, தீகச பாம்பாக இருக்காங்க, போதகர் பாம்பாக இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? அப்படி எது பிரயோஜனமே இல்லை. பல நிருபர்களாக இருக்கிறோம். அதான் ஆண்டு சொல்கிறார். அப்பொழுது அவர் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் காணாதபடி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் கொலை பாதகன். இதை சமுத்திரை தாண்டி வந்தும் அவன் அதை சாப்பிட்டு வந்தும் அவன் தப்ப முடியலை. பிசா போச்சு. வீடியோ பாம்பு கட்டா யாரும் தப்ப முடியுமா? வீடியோ பாம்பு கட்டி யாராவது தப்ப முடியுமா? முடியாது. அந்த பாம்பு விஷத்தை விட அக்கோஷம் வல்லமை, என்னுடைய வீட்டாந்த வல்லமை, தேசனுடைய வல்லமை தெரியாது. பாம்பு வந்த விஷத்தை தலை முடித்து விட்டது. பாம்பு அவனை சேதப்படுத்த விடவில்லை. ஓரவ கரபாஷா கரபாதி கரபசியா சேதப்படுத்த விடவில்லை. அங்கே பார்க்குறோம். அருமையான தேவை செலவை
அது வீக்கப்பட்டு அல்லது அவர் சதியாய் சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாகியும் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதம் வராத கண்டபோது வேறு சிந்தாகி தேவன் என்று சாட்சி கொடுத்தார்கள். அவளை தேவன் சாட்சி கொடுத்தார்கள். ஏன்னா எதுடைய உயிர் தந்த விளைவை அவளோடு தேவன் சாட்சி கொடுத்தாள். இதே பாபு செத்துப்பான்னு நினச்சாங்க. அவன் பிரசங்கம் பண்ணுறான், சுவிசேஷத்தை திட்டவட்டமாக சொல்லுகிறார் பவுல். அப்போதான் இவன் தேவன் என்று அவர்களே சொல்லிக் கொண்டார்கள். அதுவே அந்த தேவச்சனமை அதான் அப்படிப்பட்ட அனுபவத்தினால தான் கிறிஸ்தனுக்கு தீபன் தாவீதுக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அறிவான தேவச்சனமை. அப்போது அங்கே என்ன இருக்கு? தீவுக்கு முதலாளியாகிய விவிலியு என்று தேர்கொண்டவருடைய நிலங்கள் அந்த இடத்தை சுவாமியாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். என்றால் அன்பு வந்தது பெலிப்புடைய அதுக்கு 3 நாள் அன்பாக விசாரித்தானாம். அந்த கப்பல் பிரார்த்த இந்தவருக்கு அன்பாக விசாரித்தான். என்னென்ன வசதிகளோ எல்லாம் அன்பாக விசாரித்தான். அன்பு அவனுக்குள்ள வந்தது, கிறிஸ்து அன்பு. அதான் 3 நாளும் பட்சமாக விசாரித்தான். ஆமாம், ஒரு நேரம் அன்பாக விசாரிக்க மாட்டோமே, ஒரு நாள் ஆகாரத்தை கொடுக்க மாட்டோமே. ஆனால் உயிரோடுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், ஆகாரம் கொடுக்க மாட்டான், தாரிக்க மாட்டான். ஆனால் இறந்த பிறகு பெரிய கல்லறை கட்டுவான். கல்லறை கட்டி கல்லறுத்த நாள் நடத்துவாங்க. என்ன பிரயோஜனம்? ஆனந்த ரூபத்தை இல்லை கல்லறை கட்டுவாங்க. கல் என்ன பிரயோஜனம்? அதுதான் ஒரு ஆத்மா உயிர் போகும்போது ஆண்டவரே அவங்க பிள்ளைகளை தேடுவாங்க, தேடுவாங்க. கடைசி காலத்தை அவங்க இருக்க மாட்டாங்க. ஏதா படிக்க வச்சு நல்ல வேலையில் இருப்பாங்க, தேட மாட்டாங்க. அதான் போல போட்டு அதான் நெக்கெட்டு. ஆனால் ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் வரும், உனக்கு வரும், உங்களுக்கு வரும். ஆனால் நீ கதறி அழுனா கூட உனக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஆவியான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இது நடந்த தீவிலே இந்த மற்ற வியாதிக்காரர் குணமாக கொண்டாங்க. அந்த தீவில் நிறைய வியாதிக்காரர் இருந்தாங்க. அவளை பவுல் செபம் பண்ணி குணமாக்கினான். குணமாக்கினான். அதுக்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை என்னென்னலாம் தேவைப்பட்டதோ அப்போ பவுல் கப்பல் அவங்களுக்கு எல்லாம் கப்பலை ஏற்றி மரியாதை செய்தார்கள். அதான் கிறிஸ்துவின் அன்பு. அதான் எங்களுக்கு பாராட்டின அன்பு. வெளித்தா தீவுக்கு மட்டும் இல்லை, 7 கண்ட மக்கள் ஒரு அன்பை தந்துட்டார் சிலுவையில். அந்த அன்பு நம்மகிட்ட தான் இல்லை. அன்பு இருந்தால் காண்கிற சகோதர அன்பு கூறாதவன் காணாத தேவனை எப்படி அன்பு கூற முடியும்? முடியாது, ஒரு நாள் முடியாது. ஒரு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஏமாந்து இருக்கிறாய் இல்லை, ஒரு நாள் உனக்கு உணர்த்தப்படும். இப்போ இல்லை, என்றைக்கு வர உணர்த்தப்படும். அன்னைக்கு மறந்து விட இன்றைக்கு மனம் திரும்பி இந்த ரட்சண நாள், இதே அணுக்கிற நாள், ஏன் சந்திக்கிற நாள், உன்னை விடுதலையாக்கிற நாள், மீட்பு நாள், இதை என்னைக்கு உணர்ந்த கொள்ளு. கட்டக்குவாரர் உணர்ந்து மனம் திரும்பினார். செய்த தவற உணர்ந்தார். உணர்ந்து என்ன செய்தான்னு தெரியுமா? அது பஞ்சுக்கு வைத்த தவிர கூட கிடைக்கல. அந்த தவிர நாள் வைத்த நிரம்ப நினைத்தான். வேண்டாம், இன்னைக்கு பாவத்து இருக்க சாபத்தில் பஞ்சு வளர்த்த தவிர கிடைக்காது. ஐயோ, என்னோட தப்பனாருக்கு எத்தனையோருக்கு எனக்கு பூர்ணமான ஆகாரம் இருக்கும்போது எனக்கு பஞ்சுக்குள்ள ஆகாரம் கூட கிடைக்கலையே, காதரை அழுதான். ஆனால் அதுதான் உணர்ந்து ஆளாந்தருப்பா உலக அதைத்தான் வெளித்தா செய்வார். அன்பு இருந்தனால்தான் இந்த பவுலையும் அன்பு கூர்ந்து அதை பட்சமாக கவனித்து அவங்களுக்கு உதவி செய்து அது 3 நாளாச்சு உதவி செய்தார்கள்.
நம்ம எத்தனை வருஷம் விசுவாசி, நானும் விசுவாசி, நாங்களும் விசுவாசி. என்ன விசுவாசியே நீ கலகாதே, சுவாசியே நீ கலகாதே, சுவாசியே கலகா எடுத்து சொல்லி பாடுகிறோம். நம்முடைய விஷயத்தில் நம்ம விசுவாசம் என்னாச்சு என்னாச்சு? அப்படிதான் இருக்கு. சுவாசியே நீ கலகாதே, சுவாசியை கலகாதுங்களா நீ சரியாக இருக்கணுமே, உண்மையாக உத்தமாக இருக்கணுமே. எதை வேதத்தை எடுத்து சாட்சி போடுற உண்மைதான். நீ விசுவாசம் இருக்கிறியா அவிசுவாசம் இருக்கிறியா? அதான் அவன் இப்படி இயேசோடு இருந்த இவர்கள் அவிசுவாசத்தான் இருந்தான். பேதர் மறுதளிக்க விசுவாசம் இருந்தான். என்ன ஒரு காட்டி கொடுக்க விசுவாசம் இருந்தார்கள். என்ன பிரயோஜனம்? அதுவே கிடையாது. அதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவச்சாலமே, நடந்த தீவிலே இந்த மற்ற வியாதிகள் பலவிதமான வியாதிக்காரர்கள் பாலுடன் வந்து சுகமாக்கப்பட்டார்கள். நம்முடைய தேவி 7 கண்டுக்கு தேவைதானே, ஒரு கண்டத்துக்கா. இப்போ ஒரு கிராமத்தில் வியாதிகள் இருப்பாங்க, வீடுகளில் வியாதி கிராமத்தில் இருப்பாங்க, நகரத்து மட்டும் இருப்பாங்க. அவ்வளோ வியாதிகளுக்கும் பவுல் ஜெபம் பண்ணார், சுகம் கற்று கொண்டார்கள். இது கிறிஸ்துவ அன்பு. இதே போல் நாமளும் ஒரு அப்படி இருக்கக்கூடாதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, செயல்படுங்க. இந்த ரட்சணை நாள், இதை அனுக்கிற நாள், ஏன் சந்திக்கிற நாள், ஏன் உடல் கொடுக்கிற நாள், ஆத்மதிக்கிற நாள். கபா சபரபரபரபக்கரவசியா கிறிஸ்துவின் அன்பு. இதான் அன்பு. அந்த அன்பு வெளிப்படுறோம். வெளித்தா தீ மக்களுக்கு வெளிப்பட்டாது. உங்களுக்கு வெளிப்பட்டதா? அங்கே என்ன நடந்து பார்த்தீங்களா? அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்த பவுலுக்கு மட்டும் இல்லை, அவளுக்கும் அவ்வளோ பொருட்களையும் கப்பலை ஏற்றினார்கள். மரியாதை இன்றைக்கு வீட்டில் ஒரு ஆகாரம் இருந்தால் கூட ஒருவர் வந்தால் இந்த என்ன செய்வாங்க, இந்த நேரத்தை வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே பசி நின்றுடும், தாகம் நின்றுடும். வீட்டில் ஆகாரம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், கொடுக்க மனம் வராது. அதான் ஒரு வருஷம் நான் ஒரு மருத்துவமனைக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ அது ஒரு பிரசத்தி விட்ட தமிழ்நாட்டில் ஒரு வியாதி ஜெபிக்க போயிருந்தேன். என்னை கூட்டி போகிற ஊழியக்காரர் சொன்னார், ஐயா எவ்வளோ காணி கொடுத்தாரு கேட்டார். நான் உண்மையை சொல்லலை. கொடுக்க மனம் வராத, அது கொடுக்க மனம் வராத. வருஷத்தில் யார் இருக்கா? ரசிக்கப்பட்டவங்க தான், ஆய்க்குரிய சபைக்கு போகிறவங்க தான். மனம் வராது. அதில் கோடி வருமானம் இருக்குது, ஆத்மா மனம் வராது. ஏன்னா சாத்தா அவங்க இதயத்தை அடைச்சி வச்சிருக்கிறான், இதயம் அடைக்கப்பட்டிருக்கு. அங்கே இந்த வேதத்தை பார்க்கும்போது அதுதான் அவன் இதயம் திறக்கப்படலை, இதயம் திறக்கப்படலை. சாத்தா இதயத்தை அதிக்கிறான். சாத்தா எடுத்து கொடுக்க மனம் வருமா? கொடுக்க வராது, வராது. இல்லை 1 ரூபா 2 ரூபா நான் இல்லைன்னா பரவாயில்ல. நீ பல கோடி பணத்தை வச்சுட்டு தேவ சமூகத்தில் 1 ரூபா 2 ரூபா கொண்டு போடாத. இல்லைன்னா ஜெபம் போ. ஏதா கேட்டா இதையும் திறக்க. அங்கே வேதத்தில் இதையும் திறக்காதவர்கள் நிறையா இருக்காங்க. இது என்ன இருள் அடைஞ்சிருக்கு. ஆனால் மெலித்தா தீவில் உள்ளபடிங்கிறது திறக்கப்பட்டது. அதான் அவங்கள அழகு ஊட்டி மழைக்காக குளிர்க்காகவும் தேர்த்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்து சாப்பாடு கொடுத்து அன்பாக விசாரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து அன்பில்லை, அன்பு இல்லை. இருந்தால் இன்றைக்கு நீ அதை செய்வாயாக அல்லுகிறார். அதான் வெளிப்படுகிறதா? கிறிஸ்மஸ் பாட்டு பாட்டா போதுமா? நியூ இயர் பாடி போட்டா அப்படின்னா சபையில் சாட்சி போய் சாட்சி தானே, நிறைவேற போய் சாட்சி தானே, உண்மையான சாட்சியை சொல்கிறான். இயேசுவோடு இருந்தவளே போய் சாட்சி தானே சொன்னான். அவன் அன்னைக்கு அந்த சாட்சி இருக்காது, போய் சாட்சி தான் இருக்கும். நிறைய போய் சாட்சி தான். உண்மை சொல்லுவாங்களா? இன்றைக்கி அதோடைய வாழ்க்கையில் தன் கண்ணில் இருக்க தனியை எடுத்து போடாதபடி அடுத்த கண்ணில் திரும்ப பார்ப்பாங்க. இன்றைக்கி உலகம் தானே இருக்கு. என்ன யூஸ்? மை காட் ஜீசஸ் மை லார்ட்.
அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காண்கிற தேவன், அதை மறந்து போகாத. அவர் உன்னை காண்கிற தேவன். எல்லோரையும் பெரியவரையும் எல்லோரையும் அவர் 7 கண்களும் 7 கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. சியாமானா ரிக்கபா சங்கரமானி கரிசியா என்றால் இதே திறக்கப்படாதான் இருக்காங்க. புத்தகத்தை கண்டு இதே திறக்கப்பட்டது, அதான் நம்முடைய இதே திறக்கப்படலை. இப்போ என்ன செய்வாங்க? கொடுக்க வராது. ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க, அதில் லட்சம் கொடுப்பாங்க, அதில் யூஸ் கிடையாது. இந்து தரோம் இதய திறக்கப்படணும். உன் கல்லாத இதயத்தை ததையாக திறக்கிறது இயேசு தான். யாரும் திறக்க முடியாது. சபை போதகர் திறக்க முடியாது, சபை ஊழியக்காரர் திறக்க முடியாது, போத திறக்க முடியாது. இயேசு தான் அவர் வசனத்தை கொண்டு திறப்பார். இன்று உனக்கு ஒரு ஆதை பேசுகிறார். வெளித்தா மக்களுடைய இறுதியோ அந்நிய தீவிர பாராட்டிய அன்பு அதிகம். உங்கள் சபை மக்கள் வந்து அன்பு பாராட்டுறாங்களா? வேலைத்து பாருங்க. ஒரு வறட்சியாக இருக்குது, கண்ணியாக இருக்குது, ஆகாரம் இல்லாமல் இருக்குது, வஸ்திரம் இல்லாமல் இருக்குது. கிறிஸ்துமஸ்க்கு எல்லோரும் புது ட்ரெஸ் கட்டுறாங்க. உனக்கு ஏதாவது உதவி செய்கிறாங்களா? கொடுக்க மனம் வராத. அதான் எப்படி கிறிஸ்துவ அன்பு வரும்? ஸ்டார் கட்டிட்டாங்க வருமா? என்ன கூட சொல்கிறோம்? மனம் திரும்பாத ஸ்டார் தான். பேதர் கூட தானே இருந்தால் மறுதளிச்சானே, மனதில் தான். சிவதாஸ் கூட இருந்தானே, காரியாக கொடுத்தானே. இன்றைக்கி எத்தனை கொண்டு போயிட்டல தாய் தாப்பன பிள்ளைகளை உறவை காட்டி கொடுக்குறாங்க. சொத்துக்காக, ப்ராப்பர்ட்டிக்காக, பொருளுக்காக காட்டி கொடுக்குறாங்க. எல்லா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் அப்போ சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படிப்பட்ட அன்பு தான் போல் அன்பு. இயேசு அன்பாக இருக்கிறார். அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு பூர்ணப்படும், அன்பு நன்மை கொண்டு வரும், அன்பு ஆஸ்வாதத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். அன்பு ரட்சிக்கும், ஆத்மா உயிர்ப்பிக்கும், அபிஷேகம் வரங்களாக நிரக்கும். அதான் கிறிஸ்துவின் அன்பு. கூட இருப்பாங்க, ஆனால் யூதாஸ்மாக இருப்பாங்க, பச்சை பாம்பாக இருப்பாங்க. அதே போல் காட்டி கொடுக்குற பாம்பாங்க, சுவிசேஷ பாம்பாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க. சுவிசேஷ பாம்பு, அவங்கள பாம்பு இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நாள் சொன்னார், ஊழியத்தில் பச்சை பாம்பு இருக்கின்றார். என்ன பச்சை பாம்பு இருக்குன்னு கேட்டார். ஆனால் பச்சை பாம்புன்னா அவளை நம்பக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க, பச்சை பாம்பு. அதை அப்புறம் சொன்னார், சுவிசேஷத்தில் பாம்பு இருக்கின்றார். சுவிசேஷத்தில் பாம்பு இருக்கின்றார். வேறு அழிச்சு தேவைப்படல. அதெல்லாம் அந்நிய பாஷை பேசுவாங்க, ரட்சிப்பு இல்லை, அது பாம்பு, சுவிசேஷ பாம்பு, மலர்ந்திருப்பாத பாம்பு, அதான் சுவிசேஷ பாம்பு. ஒரு உலகத்தில் கை கொடுப்பாங்க, பல பக்கம் இட பக்கம் முத்தத்துக்கு மேலே கொடுப்பாங்க. ஆனால் இதமானது மகா கடி உள்ளதும் திருவுக்குள்ள அறிக்கத்தக்கூடியார் மலர்ந்திருப்பாத ஆற்றுகள். அதான் வருவாங்க, மணமகனை வாழ்த்துவாங்க, மணமகளை வாழ்த்துவாங்க. அதில் பின்னால் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு மண்டபத்து வெளியே வந்து குறை சொல்வார்கள். இதான் மலர்ந்திருப்பார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் சேவிக்க போகிறேன். இந்த அப்போஸ்தலர் அறிக்கையில் 27:10 வசனத்தை கொண்டு எங்களுக்கு நீர் பாராட்டின அன்பு இதில் பாராட்டினார்கள். இந்த அன்பை குறித்து பேசினார். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் சேவிக்க போகிறேன். ஆபாஸ் 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்த, என் மகனே கேள், என் மகளே கேள், உன்னை பாதுகாக்கிறேன், உன் வீட்டை பாதுகாக்கிறேன், உனக்கு இந்த ரட்சிப்பு, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், விடுதலை, ஆத்மாவை செய்கிறாய். நீ மலர்ந்திருப்போம் இல்லை, பச்சை பாம்பாக இருக்கிறாய். இல்லாவிட்டால் சுவிசேஷ ஊழிய பாம்பாக இருக்கிறார், ஊழியக்கார பாம்பாக இருக்கிறார், மலர்ந்திருப்பதாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் மாற்ற தேவை. இந்த ரட்சணை நாள், இந்த ஒப்புக்கொடு, மலர்ந்திருப்பு ஓட்ட இருக்க அக்கிரமம், பாவம், சாபம் ஓகட்டும், தேசிய நாமத்து போகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவருடைய வார்த்தை கேளு, வளர்ந்த மனுஷனாரு, வளர்ந்த ஒரு மகளாயிரு, கட்டவுடைய மாமா இருக்காத, இல்லாவிட்டால் யார சாத்தா மாமா இருக்காத, அசுத்தாவி இருக்க வேண்டாம், கொல்லாதவி இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும். ஆறு காட்டுக்கிறான், மிகவும் தூதம் வந்திருக்கிறான், உங்களெல்லாம் பாதுகாக்கிறான். உலகத்தில் பிரசத்தி பெற்றவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரப்போகுது, சீக்கிரம் பார்ப்பீங்க. எந்தெந்த கதவு திறக்கும். தாத்தா ஓடிவிட்டான், கரை ஓடிவிட்டது, கட்ட அறுக்கப்பட்டது, ஊந்து ஆவி இருந்து ஓடிச்சு. தாத்தா ஓடிட்டான், கட்டு அறுக்கப்பட்டது. அபிஸ்வாசம் இருக்க வேண்டாம், திவாசம் விட்டுது. மிகவும் தூதுகிறான், உங்களுக்கு எல்லோரையும் இயேசு நேசிக்கிறார், எல்லோரும் இயேசு ரசிக்கிறார், எல்லோரையும் ஆஸ்வதிக்கிறார், எல்லோரும் கதவுகளை திறக்கிறார். மிகவும் தூதம் வந்து ஆர்ப்பணம் செய்தார். பழைய பேப்பரை கிழிச்சு போட்டாச்சு, புதிய கார் ஒட்டியாச்சு, புதிய காரே வந்தாச்சு. வயிற்று வலியில் ஒரு மகள் கஷ்டப்படுறாள், வயிற்று நீத்து. பாவத்தில் ஒரு மகன் இருக்கிறான், பாவத்தின் சம்பளம் வரும், வளர்ந்திருப்பு. ஒரு அசுத்தாய்க்கு அடிமையாகாத, திக்கரை அடிக்காத, பாவத்துக்கு அடிமையாகாத, தாபத்துக்கு அடி படிப்பு வரணுமா, ஞானம் வேணுமா, கத்தர் ஒப்பு கொடு. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுகள், இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ வளர்ந்திருப்பினா ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும், தப்பான இருக்காத. ஆண்டவர் இருந்து ஆனால் அவருக்கு எல்லா தோட்டத்தில் காலியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த கல்ல தோட்டத்தில் இயேசு தண்ணீர் நிரப்ப செய்தார். அது தாசம் மாட்டது அல்ல. அதே போல் வாழ்க்கையில் இதுவரை ஆசீர்வாதம் வரல, சமாதானம் வரல, சந்தோஷம் வரல, நீ கவலைப்படாத. நான் உன்னை ஆசிரிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் விளக்கா கொளுத்தி வைப்பேன். திக்கிறவங்களுக்கு போயிடும், பாவம் போயிடும், சாபம் போயிடும். அதோடைய பாவம் ஓடுது, சாபம் ஓடுது, இச்சை ஓடுது, எல்லா காரியங்களும் நீங்கி போகுது. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசுவை விடுதலைக்கிறார். கல்லறு தோட்டெல்லாம் வெடிக்க போகுது. யார் மனம் திரும்பி மறித்தார்களோ அவங்க கள்ளத்தோட்டம் வெடிக்கும், எல்லா கருத்தும் வெடிக்காது. இதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த மோசோடு முகமாக பேசுகிறவர், என் மகனை கேள், என் மகளை கேள், இயேசுவை தேடு, பதிவுனா போகொடு. நிகழ்ச்சி பார்க்குற ஒரு கத்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 58 வீட்டில் அதிகாலை ஜெபம், காலை 10 வாருங்கள், ஆசீர்வாதம் வாசிக்கட்டும் என்று வாருங்கள், கேட்டுக்கொள்ளும். கத்ததாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05300100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.